இந்தியாவில் பயணிப்பது பெண்களுக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா, பிரிட்டன், கனடா இந்த நாடுகள்லாம் எச்சரிக்கை விடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இப்ப சில நாட்களுக்கு முன்னால ஒரு 2 பேர் அவங்க உலகம் பூரா ஒரு 2 வீலர்ல ஒவ்வொரு நாடுகள்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றவங்க. அவங்கள இதே போல பாலியல் தொல்லை பண்ணி அவமானப்பட்டானுங்க. அது போலதான் இப்ப இந்த கேடுகட்ட செயலை இப்ப பண்ணியிருக்கானுங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு உலக நாடுகள் இங்க இவ்வளவுக்கு 2030 அகமதாபாத்ல ஒரு சர்வதேச போட்டி நடத்துறதுக்காக இப்பவே கேட்டிருக்காங்க, அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த கேடுகட்ட செயலெல்லாம் நடந்தா எப்படி இங்க வருவாங்க யாராவது? சரி, இங்க வேறு வேறு சிக்கல் இருக்கிறது வேற. அது இந்த நாடு இந்தியாவுக்கு சரியா மரியாதை தரல, அதனால அவங்க எதிர்க்கிறோம், இவங்களுக்கு நம்ம நாட்டுக்காரங்க அங்க போனா அவங்களுக்கு தொல்லை தர்றாங்க, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பதிலடி தர்றது, இந்த மாதிரி நடக்கும் சில இடங்கள்ல. அது வேற. பாலியல் தொல்லை எவ்வளவு கேவலமா இருக்கு. இது என்னன்னு சொல்றது? இதுல கேட்டா என்னங்கிறது, இங்க பெண்களை தெய்வமாக பார்ப்பவர்கள் இங்க. அதுதான் நம்மளுடைய பாரத பண்பாடு. பாரத தாய் பிறந்த மண் இது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவான். பெண்கள்னாலே தெய்வம் தான் இங்கம்மா. நீங்க தெய்வமாவும் பார்க்க வேண்டாம், ஒரு மயிராவும் பார்க்க வேண்டாம். மனுஷியா பார்த்தா போதும் தரும்.